என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் முன்னால் வந்து பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. என் பிள்ளையே, என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்பதற்கு முன்பாக நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற எண்ணை கவனித்தாயா? 25/5/2025 இது போன்ற அதிர்ஷ்ட எண்களை நீ தேதிகளில் காணும் பொழுது நிச்சயமாக ஏற்கனவே அந்த நாளில் உனக்கு அதிர்ஷ்டம் உண்டு என்பது உண்மை. அதே நாளில் ஒரு தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கிறது என்றால் அது நிச்சயமாக உனக்கு கிடைத்திட்ட மிக பெரிய சந்தோஷமான செய்தி அல்லவா? ஏதோ ஒன்று நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறது. அதே தருணத்தில் தெய்வத்தின் அருளாசியும் உனக்கு கிடைக்கப் போகிறது. நாளைய விடியலில் ஒரு ஆண் தெய்வம் உன் இல்லத்தில் வந்து நிற்பார்கள். நாளைய இரவில் உன் வீட்டில் ஓர் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைத்து விட்டுத்தான் அங்கிருந்து செல்வார்கள். அப்பேற்பட்ட ஒருவரை உனக்கு நான் அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். எப்பொழுதுமே ஒரு ஆண் என்று சொல்கின்ற உன் தாயானவள் இன்று அது தெய்வம் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். அதற்கு காரணம் என்ன? என் குழந்தைக்கு தெரியும், இங்கு எவனும் நமக்கு எந்த உதவியையும் செய்ய வரப்போவதில்லை. நம் தாயானவள் சொல்ல வந்தாலே அது ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றியதுதான் என்பது என் குழந்தைக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அப்படியானால் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்னவென்று உனக்கு புரிந்துவிட்டதா? தெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவதற்குரிய தகுதியை நீ பெற்றுவிட்டாய் என்பது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, இதுவெல்லாம் உனக்கு புரியும் நேரம். இனி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருந்து உனக்கு நடத்துவதை என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்க்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை இனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எண்ணி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காத விஷயங்கள் உன்னோடு இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை எடுத்துச் சொல்கின்ற ஒரு உறவு உன்னோடு இருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை நீ சாதிக்க நினைத்த வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். என் குழந்தையே, உடன் இருப்பது எல்லாம் பெரிதான காரியம் கிடையாது. உன்னோடு உடன் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ ஒரு தவறு செய்தால் அந்த இடத்தில் நின்று நிச்சயமாக இந்த தவறிலிருந்து உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்கின்றவர்கள், நீ செய்வது தவறு என்று ஆணித்தரமாக உன்னிடத்தில் உரைக்கின்றவர்கள், நீ செய்த இந்த தவறினால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கெடுதல் நடக்கும், எந்த நல்லது நடக்கும் என்பதனை உனக்கு விளக்கிச் சொல்பவர்கள், இது போன்றவர்கள் உன்னோடு இருந்தால் மட்டும்தான், இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் உன்னோடு பயணித்தால் மட்டும்தான் உனக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாளைய இரவில் நான் சொல்கின்ற இந்த ஆண் தெய்வமானது உன் இல்லத்தில் ஆடப்போகின்ற இந்த ஆட்டத்தினால் உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகள், அதாவது தேவையற்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி, போலியான உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இனிமேல் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை காயப்படுத்திவிட முடியாதபடிக்கு நீ உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவன் காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ தூக்கி சுமக்கக்கூடாது. தேவையில்லாத மாற்றங்களை நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர துணிந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும்
உனக்கு கொடுப்பதற்கு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மனதில் ஏற்கனவே மிகப்பெரிய புரிதலாக கிடைத்து விட்டதல்லவா? இனி எதற்காகவும் என் குழந்தை கலங்கி விடாதே. என் தங்கமே, தாயானவளினுடைய அன்பினை பெறுவதற்கும் தகுதி இருக்கிறது. அது உனக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் தெய்வத்தின் அருள் கொண்டு சாதிக்க முடியும்? நாம் எப்பொழுதும் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருந்தால், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் இருந்தால், யாருடைய கண்ணீரையும் கண்டு சிரிக்காமல் இருந்திருந்தால் அது போதும். பசி என்று வருகின்றவர்களுக்கு உணவு கொடுப்பதும், வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கின்றவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதும் தான் அந்த தகுதி என்பது என் குழந்தைக்கு நன்றாக தெரியுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ, எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை உனதாக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிறாயோ, அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் நான் இருப்பதை நீ உணர வேண்டும். எல்லா தருணத்திலும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற நல்ல மாற்றங்களை நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு. அது போதும். இனி எந்த நிலையும் உன்னை சோதிக்காதபடி, எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காதபடி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஏகப்பட்ட கஷ்டங்கள் உனக்கு வந்த பொழுதிலும் நீ அந்த இடத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் அல்லவா? உனக்கான அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தாண்டி நீ வந்திருக்கிறாய் அல்லவா? அது போதும். இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகளை நீ ஏற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வருவது எல்லாம் இனி உனக்கே உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஆணவத்தினால் ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியை இழக்கிறான் என்றால் நிச்சயமாக அவனை யாராலும் தன் வழிக்கு கொண்டு வர முடியாது. அவன் செய்வது தவறு என்று எவ்வளவுதான் அவனுக்கு சொன்னாலும் அது அவனுக்கு புரிய போவது கிடையாது. அதனால் ஆணவத்தினால் யாரும் பேசினாலும் அவர்களை திருத்தி உன் வழிக்கு கொண்டு வர ஒருபோதும் முயற்சி செய்யாதே. இதனால் உனக்கு வாழ்க்கையில் இன்னல்களும் சோதனைகளும் தான் அதிகமாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த தருணம், இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நீயாக எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் ஈடுபடுத்தாமல், உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விடாமல் நல்லபடியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சொல்லாமல் போய்விடாது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. தெய்வம் உன்னை ஒட்டு மொத்தமாக கைவிட்டு விடவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. தெய்வத்தினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளையும் பல அதிசயங்களையும் நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நடத்தக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து நீ தொலைத்தது எல்லாம் போதும். இந்த மனிதர்கள் நல்ல நிலையில் பேசினாலே அதனை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது மனதிற்குள் தீய எண்ணங்களை விதைத்து வைத்து கொண்டு
தான் செய்வதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு ஒருபொழுதும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை. அதனால் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட எப்பொழுதும் தயாராக இரு. நல்லது என்று உனக்கு தெரிந்த பிறகு, உன் தெய்வம் உனக்கு வழிகாட்டி கொடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுந்த மனமாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, எல்லா தருணங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திட்ட விஷயங்கள் தெய்வங்களின் அருளால் என்பது நீ உணர்ந்தது. ஆனால் அது அந்த ஈசனால் என்பதை நீ உணர வேண்டும் அல்லவா? நாளைய தினம் சிவராத்திரி. சிவராத்திரி நாளில் என் குழந்தை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சிவபெருமானால் ஓர் அதிசயம் நடத்தப்படும். உன் வீட்டில் இரவு நேரத்தில் சிவராத்திரி நாளில் சிவபெருமானினுடைய ஆட்டம் சற்று அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவர் உன் வாழ்க்கையில் நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி முடித்து விடுவார் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை, நீ எதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் உனக்கானதாக மாற்றி எப்பொழுதும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. அத்தனையையும் நான் உனக்கானதாக நடத்தி கொடுக்க முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. சிவபெருமானினுடைய அன்பு இன்று பிரதோஷ நாளில், அதுவும் சனி மகா பிரதோஷ நாளினுடைய இரவில் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இன்றும் நாளையும் சேர்த்து சிவபெருமானினுடைய அருளை பெற்று உன் வாழ்க்கையின் பல நல்ல திருப்பத்திற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள போகிறாய். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த துடித்தவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும். ஓரிடத்திலிருந்து நீ ஒதுங்கி நின்றால் அது அவர்களுக்கு தான் சந்தோஷம். அந்த இடத்திற்குள் நுழைந்து பார், அவர்கள் முகத்தில் நீ கரியை பூசி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, உனக்கு உரிமை இருக்கின்ற இடத்தை நீ ஒருபோதும் யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே. உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கானது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற தருணங்கள் அத்தனையும் இனி உனக்கானது என்பதனை ஒருபோதும் நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி நான் உன்னை தேடி வருகின்றேன். அதனால் எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களினாலும் உன்னுடைய மனதிற்குள் நீ காயங்களை தூக்கி சுமக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கண் திறந்து பார். நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் ஒரு சேர நடக்கும். உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் நிறைவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நீ தெய்வத்தின் அருளை பெற்ற குழந்தை அல்லவா? தெய்வத்தினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகிறது. உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அத்தனைக்கும் உன் மனதை நீ தயார்படுத்தி வைத்திருப்பாய். அத்தனை விஷயங்களுக்கும் என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வைத்திருப்பாய். உன்னை சுற்றி நான் கொடுக்க போகின்ற இந்த விஷயங்களை உணர்ந்து இனி உன் கண் முன்னால் நான் உனக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக உன்னால் இந்த மாற்றத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதையும் தாண்டி என் பிள்ளைக்கான பெருமகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமே. வேறெதுவும் இங்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் உனக்கு மாற்றங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகியின் அன்போடும் அருளோடும் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நம்பு. உனக்கு பிரச்சனைகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது என்று சொல்லி ஒருபோதும்
தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. தெய்வத்தின் மீது நீ கொண்ட உன்னுடைய எண்ணங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கட்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.